ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இந்த வாரம் தேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஓடிட்டு இருக்க பிளாக்மெயில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த படத்தை யார் டேர் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மாறினவங்க தான் இந்த படத்தை டேர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்தோம். ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா மணின்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரேகான்னு ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அசோக்குன்னு ஒரு கேரக்டரில் வில்லன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மைய கருத்து என்னென்னு வாங்க பார்த்துடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி யாரும் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்திலே பெல் இருக்கும், ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டண்டா நோட்டிஸ் இருக்கும். அசோக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிந்து மாதவி அவங்க இந்த படத்தில் இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோக்குன்னு ஒரு பையன் கூட தொடர்பில் இருப்பாங்க. தொடர்பில் இருந்துட்டு வேறு ஒரு பையனை ஹீரோயினை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க லிவிங் டுகெதரில் இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சது எப்படியாவது தெரிஞ்சுட்டு அதை வந்து பிளாக்மெயிலாக பண்ணி அந்த படத்தை வந்து மூவ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குழந்தைய வச்சு மூவ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தாக பிளாக்மெயில் படத்தோட ஸ்டோரி லைன் பார்த்துடலாம். ஒரு சின்ன குழந்தைய நான் சொன்ன பாருங்க, பிந்து மாதவியோட குழந்தை அசோக் ஒருத்தர் கூட வந்து லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. பிந்து மாதவி அவங்கள வந்து விட்டு போட்டு அசோக்கை விட்டு போட்டு இன்னொரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த குழந்தையை வந்து கடத்துறதுக்காக நம்ம அசோக் அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆனால் அது அசோக் கடத்துனாங்களா இல்லை ஜிவியோட டீம் கடத்துறாங்களான்னு தான் இந்த பிளாக்மெயில் படத்தோட ஸ்டோரி லைனே சொல்லாங்க. ஒரு குழந்தையை கடத்துறது, ஹீரோயினை கடத்துறது, இதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம மாறினவங்க இந்த பிளாக்மெயில் படத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு க்ரைம் படமாக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்த ஸ்டோரியாக தான் இருக்குது. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா படம் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக போகாத மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்த படத்துலேயே இது ஒரு பெஸ்ட் படம்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஏன்னா பார்த்த கதை மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஜிவி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க இப்போ ஸ்டோரி லைனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம். நம்ம ஹீரோயின் நம்ம பிந்து மாதவி இருக்காங்க பாருங்கள். பிந்துவும் நம்ம இன்னொரு ஹீரோயினும் சேர்ந்து அந்த குழந்தையை கூட்டிகிட்டு ட்ராவல் போகிறாங்க ஊட்டிக்கு போகிற வழியில் அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகுது. அது எதனால் மிஸ் ஆகுது, அது மிஸ் ஆனதுலேருந்து யார் கண்டுபிடிக்கிறா. ஆனால் ஏற்கனவே ஹீரோயினை கடத்திட்டு போய் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி வந்து ஒரு மெடிக்கல் இதில் பார்சல் டெலிவரி பண்ணுற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது லீகலான ஒரு பிஸ்னஸ் வந்து அதில் நடக்கும். ஒரு பார்சல் வந்து டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம ஜிவி போகிற இடத்துல அந்த வண்டியை வந்து திருடிட்டு போயிடுறாங்க. அந்த வண்டி திருடிட்டு போனோன்னே அந்த ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜிவியோட ஹீரோயின் இருக்காங்க பாருங்கள், நம்ம இவங்களை ரேகாவை வந்து கடத்திட்டு வந்துடுறாங்க. ரேகாவை கடத்திட்டு வந்து நீ பொருள் கொடுத்தா, வண்டி கொண்டு வந்து கொடுத்தா தான் நான் வந்து ஹீரோயினை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி படம் முழுக்க எழுத்துட்டு போயிருப்பாங்க. இது ஸ்டோரி லைனாக பெருசாக இவ்வளோ பெருசாக எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே லைனில் முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் இருந்தாலும் எடுத்து வச்சுருக்காங்க. பிளாக்மெயில் படம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம்னு என்னோட கருத்தாக இருக்குது ஒப்பீனியன்ட்டு. அதே மாதிரி அசோக் செல்வனோட ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த வில்ல கேரக்டரில் வரும்போது நல்லா பண்ணியிருக்காங்க. மித்தபடி பெருசாக அந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். பிளாக்மெயில் படம் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தேட்டரில் பார்த்துட்டு நம்ம கமெண்டில் தெரிவிங்க. யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. நான் இந்த படத்துக்கு கொடுக்குற சார் 5 out of 3.5ன்னு சொல்லாங்க. ஆனால் நார்மலாக தான் படம் போச்சு. இருந்தாலும் அந்த 5 எதுக்காக கொடுக்குறேன்னா, நம்ம சாம் பிஜிஎம் வந்து நல்லா இருந்துச்சு. படத்தில் நல்லா செட் ஆகிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் லவ் கான்செப்ட்டில். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. அதுக்காகவே இந்த 5 out of 3.5 கொடுக்கலாம். தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ். பை யோர்ஸ்.